இந்த நேரத்திற்கான மிக மிக முக்கிய செய்தி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிற கருத்து தற்போது வந்திருக்கிறது. நீதி வெல்லும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தனது கருத்தை இரண்டாவது முறையாக அவர் பதிவு செய்திருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நீதி வெல்லும் என்று அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கும் செய்தி. நீதி வெல்லும் என தமிழக வெற்றி கழக தலைவர் தனது எக்ஸ் பதிவில் கூறியிருக்கக்கூடிய செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் நீதி வெல்லும் என்று குறிப்பிட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீதி வெல்லும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் ட்விட்டர் பதிவு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் தரும் உடனடி மற்றும் விரிவான தகவலை கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், விஜய் கருத்து சொல்வது மிக மிக அரிதான ஒன்றுதான். கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு பிறகு தற்போது உச்சநீதிமன்றம் காலை 11 மணியளவில் ஒரு தீர்ப்பை வழங்கியது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் நீதி வெல்லும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த உங்கள் அறிக்கையை தரலாம், உங்களுக்கான நேரம். கண்டிப்பாக மோகன்ராஜ், கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவதற்காக உச்சநீதிமன்றம் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவானது தாவேகா தரப்பில் ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் எஸ்ஐடி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஒரு நபர் ஆணையமாக நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த குழுவும் கூட தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இங்க தாவேகா தரப்பில் சிபிஐ விசாரணையானது கோரப்பட்டிருந்தது. அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலோ அல்லது அந்த மனுதாரர்களினுடைய கோரிக்கை அடிப்படையிலோ இந்த இது வழங்கப்பட்டிருந்தாலும் கூட உச்சநீதிமன்றமானது பல்வேறு கேள்விகளையும் அரசுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. குறிப்பாக இந்த பிரச்சனைகள் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கின்றன. தேசத்தின் மனசாட்சியை உலுக்கிய இந்த சம்பவம் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானது. எனவே இடைக்கால நடவடிக்கையாக விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் நீதிபதி என்.வி. அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய குழுவானது அறிவித்திருந்தது. இதன் சிறப்பம்சமே 3 பேர் அடங்கிய குழுவானது கண்காணிக்கும் எனவும், அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்ற செயல்பாட்டிற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தியும் கூட தெரிவித்திருந்தது. மேலும் தமிழ்நாடு அரசுக்கு 8 வார கால அவகாசமானது வழங்கப்பட்டிருந்தது. மனுக்களினுடைய விவரங்களை பொறுத்தவரை பல்வேறு தரப்பில், அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி உத்தரவை எதிர்த்து தாவேகா சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மூலம் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவும் கூட சேர்த்து விசாரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்த விதம் குறித்து வாய்மொழியாக உச்சநீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியிருந்தது. குறிப்பாக அரசியல் பேரணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனுவில் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை உச்சநீதிமன்றமானது குறிப்பிட்டிருந்தது. அதே சமயம் கரூரில் என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் அதனுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தார். இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தாவேகாவினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நீதி வெல்லும் என தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே கரூர் சம்பவம் குறித்து அவர் பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக தெரிவிக்காத பட்சத்திலும் கூட சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு வீடியோ கால் வாயிலாகவும் அவர் ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில வரக்கூடிய அடுத்த வாரம் 17ஆம் தேதி அவர் நேரடியாக அந்த குடும்பத்தினரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பும் அவருடைய தாவேகா தரப்பை உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். அந்த வகையில் நீதி வெல்லும் என அவருடைய பதிவு உற்று கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், அதாவது 5:30 மணிக்கு தனது எக்ஸ் தளத்தில் டிவிகே விஜய் என்ற பக்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீதி வெல்லும் என்று மட்டுமே
உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர் அதை பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த தகவல்களை தந்ததற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு பிறகு தனது மௌனத்தை கலைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 5:30 மணி அளவில் இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிட்டத்தட்ட காலை 10:30 மணிக்கு அந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. விவாதங்களும் நடைபெற்று முடிந்த பிறகு இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் தீர்ப்பை தெரிவித்தனர். இதில் கரூர் துயரச் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அவர் குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் நீதி வெல்லும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மிக முக்கிய விஷயமாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த 41 பேர் பலியானவர்களில் 3 பேர் அவர்களுடைய குடும்பத்தார், தனது மனைவி இழந்தவர், தனது மகனை இழந்தவர் மற்றும் தனது சகோதரியை இழந்த அந்த 3 பேரும் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்ற மற்றொரு வழக்கையும் முன்னதாக தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் அவர்களின் அனுமதி இல்லாமல் வேறு காரணத்திற்காக தங்கள் கையெழுத்தை பெற்றதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குறித்தோ, மற்ற இந்த துயரச் சம்பவம் குறித்து அவர் அறிவித்த அந்த 20 லட்சம் ரூபாயை எப்போது தருவார் என்பது குறித்தோ இதுவரை எந்த தகவலும் இல்லை. விரைவில் சந்திப்பார் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருந்த இந்த சூழ்நிலையில் நீதி வெல்லும் 2 வார்த்தைகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இந்த பதிவை இட்டிருக்கிறார்.